அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அதற்காண்டி உள்ள பலன் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம், எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி இதுலையுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசி என்பவர்கிட்ட அதிகமா இருக்கும். இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணம் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் சிம்ம ராசிட்டு அதிகமா இருக்கும். குடும்ப பொறுப்பு இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். தன்னுடைய குழந்தைகள் மேல, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் சிம்மத்தை பொறுத்தவரை இருக்கும். ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாலும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு சிம்ம ராசிக்காரன். நல்ல ஒரு புத்திசாலி குணமும், நல்ல டேலண்டான குணமும், நல்ல ஒரு அறிவு ஆற்றலுமே இந்த சிம்ம ராசிக்கிட்ட உண்டு. எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் இந்த சூரிய பகவான் தான். அப்ப சிம்ம ராசிக்காரன் எப்படி இருப்பாங்க? யார் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், அப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை சிம்மத்துக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க. இந்த மாசத்துல எதுவும் உங்களுக்கு எதுவும் திசா புத்தி மாறுதா, புத்திகள் மாறுதா, உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல திசை நடத்துது பார்த்துக்கிட்டு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா பொது பலன் ஏன் சொல்றேன்னா, சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலும் ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்து பலன் எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்தாதான் பொது பலன் எல்லா வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாசத்துல நல்ல கிரக பரிவர்த்தனை யோகம் நிறைய இருக்குது. அதனால நிறைய நல்ல பலன் இந்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க. அப்போ உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. மகர ராசியில 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்ப ராசியில 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. மீன ராசியில உங்களுக்கு 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதுன ராசியில. அதாவது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. 6ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம், பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்கிறாரு. இது ஒண்ணு. அடுத்து 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவானும் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்கறாங்க. 2 கிரகத்துடைய பார்வை உங்களுக்கு பலமா படுது. அதாவது சூரியன், சனி, புதன் 3 கிரகம் சேர்ந்து பார்க்கறாங்க. அது இல்லாம 8ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒரு சில பேருக்கு உண்டு பண்ணும். உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டால். ஏன்னா சூரியன் டைரக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில நிறைய வெளிச்சத்தை, நல்ல விஷயத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருந்தாரா, நிறைய பிரச்சனையை பார்த்தீங்களா பார்க்கலையா சிம்மராசிக்காரா சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு எதிரி பிரச்சனை வந்துச்சு, பகை பிரச்சனை வந்துச்சு, கடன் பிரச்சனை வந்துச்சு, வேலை பிரச்சனை வந்துச்சு, நண்பர்கிட்ட பிரச்சனை வந்துச்சு, கூட்டாளிகிட்ட பிரச்சனை வந்துச்சு, தாய் மாமா வச்சுன உறவோட பிரச்சனை வந்துச்சு. இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பாங்க. வழக்கு பிரச்சனை, மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லை, கணவன்கிட்ட ஒற்றுமை இல்லை, ஒரு சில வேலை உத்தியோகத்துல தடை. அது மட்டும் இல்லாம குடும்ப வருமான இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்ப இல்லை. கடனுக்கு நான் உள்ளாகிட்டேன், கொடுத்த பணத்தை எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எதிர்பார்த்த தொழில சரியா இல்லை, சகோதர சகோதரியோட ஒரு மன வருத்தம் வந்துச்சு, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு, ஒரு வழக்கு சம்பந்தமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா எனக்கு சிம்ம ராசி நிறைய ஜாதகம் கொடுத்ததே சிம்ம ராசிக்காரர், அதனால சொல்றேன்.
ஆனா இந்த பிப்ரவரி மாசம் பாருங்க சூப்பரான ஒரு நேரம் வருது உங்களுக்கு. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேரம். ஏன்னா சூரிய பகவான் 13ஆம் தேதி பயிற்சியாகி உங்க ராசியை பார்க்கறதுனால இங்க நல்ல பலன் பார்க்கலாம். தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். நிறைய பொருளாதார வருமானம், ரொம்ப கடனுக்கு போய் ஆளாகிட்டீங்க பாத்தீங்களா, அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம். புதன் பகவான் 10ஆம் தேதி பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போய் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதனும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை சால்வ் பண்ணி கொஞ்சம் அனுகூலமா பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தகுதி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருதுங்க. இப்ப பொருளாதார தடை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை இதெல்லாம் இல்லை, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அப்ப டைமிங் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, பயங்கரமான ஒரு யோகத்தை பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு இன்க்ரீஸான ஒரு நேரத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்ப வருமான இன்கம், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே சூப்பரா வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்கிறார். வருமானம் தடை இல்லாம கிடைக்கும். லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டால். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு எதுவுமே இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார். நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சிம்ம ராசியில் இருக்கீங்களோ அனைவருமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி எக்ஸாம் எழுதுங்க இந்த பிப்ரவரி மாசத்துல. நல்ல ரிசல்ட். லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரியன் தொடர்பு இருக்கோ எல்லாரும் எழுதாதீங்க. உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து பார்த்து லக்னத்தோட சூரியன் யாருக்கு தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக 100% அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க. ரிசல்ட் உங்க பக்கம் வரும். நீங்க பொதுமக்களுடைய சேவையில வேலை பார்க்கணுங்கிற அமைப்பு ஜாதக அமைப்பு சூரியனும் சனியும் புதனும் சேர்ந்து பார்ப்பதால் உங்களுக்கு அந்த அமைப்பு வரணும். இப்ப தசாபதிகளாக தான் சிம்மராசிகளாம் அரசாங்கம் சம்பந்தமா ஏதாச்சும் நல்ல விஷயத்த சாதிச்சுக்கலாம். அரசியல்வாதிக்கும் சொல்றேன், நல்ல டைம் வேலை செய்து பார்த்து. இது எல்லாமே இப்ப பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க அரசியல்வாதிகளாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே வரக்கூடிய நேரம் அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்கிறார். தடைகள் இல்லாம ஜெயிக்கலாம். தடைகள் இல்லாம நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த பிப்ரவரி மாசத்துல. அப்ப டைமிங் எப்படி இருக்கும், பக்காவா பிளான் பண்ணி இறங்கினா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை இருக்காது. வேலை உத்தியோக தடை இருக்காது. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். உத்தியோகத்துல ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனே வரலாம். அது அரசாங்க சம்பந்தப்பட்டாலும் சரி, தனியார் நிறுவனம் சரி, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இவங்கெல்லாம் ப்ரமோஷன் வரும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி சிம்ம ராசிக்காரங்க மாறுவாங்க. அதுக்கான தகுதி இவங்களுக்கு இப்ப இருக்குது. ஏன் உங்களுக்கு ப்ரமோஷன், 11ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து உங்களுக்கு சேர்ந்து பயணிக்கும் போது 7ஆம் இடத்துல சேரும் பொழுது வேலை உத்தியோகம் நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷனும் நல்ல அனுகூலமும் உங்களுக்கு பக்கம் தேடி வருது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா வரக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கு. அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சூப்பரா அழகா அற்புதமா அமைச்சு கொடுத்துருவாரு. நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் பார்த்துக்குங்க. இந்த காலகட்டம் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா வீடு கட்டக்கூடிய யோகம். ஏன்னா வீட்டுக்குள்ள அதிபதி 11ஆம் இட லாபத்துல போயிருக்கிறாரு. அப்ப வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம். இது எல்லாமே பாருங்க, நீங்க எங்க போய் கடன் கட்டாலும் லோனு போடனே கிடைக்குங்க. அதுக்கான தகுதினா 11ஆம் இடத்துல போயிட்டா கண்டிப்பா வீடோ இடமோ பூமியில உள்ள பிரச்சனையோ தடையோ சரியாகும். எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் தீர்ப்பு, உங்க பக்கம் சாதகம் அரசாங்கம் மூலியமாக. சிம்மத்துக்கு சொல்றேன். காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணத்துல தடை இல்லை. புடிச்ச பெண்ண மனம் முடிச்சே ஆவார் சிம்ம ராசிக்காரங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் சூப்பரா இருக்கு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணம், 2வது திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லா வழக்கும் தீர்ப்பு உங்க பக்கம் சாதகம். வெளிநாடு போறது, வெளியூர் போறது இந்த கால தகுதியா அதிகமா இருக்கு. வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. தந்தை தாயுடைய உடல்ல நல்லா இருக்கு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நல்ல வெற்றிகள் சிம்மத்தை பொறுத்தவரை வரும். சிங்க நடை போடுவாங்க தொழில்ல. அதுக்கான நேரம் உங்களுக்கு வருது. பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம், வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்
ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கணும். எங்களாச்சும் பணத்தை கொடுத்துட்டு அந்த பணமும் கிடைக்கும், இல்ல லாட்ரி யோகமும் கிடைக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஏன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாகி நேரம் ஒரு ராசியை பாக்குறதுனால ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா நெத்தி அடி அடிக்கலாம். அப்ப லாப வருமானம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கக்கூடிய நேரம் வருது. மெயினா அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர், மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும். நெருப்பு சம்மந்தோட வேலை, இரும்பு சம்மந்தோட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் வருது. பெண்களுக்கு எல்லாமே நல்ல அனுகூலம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் லைன், விளையாட்டுத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். வரக்கூடிய முதல் நட்சத்திரமே மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் தன்மானமா இருக்க முடியாது. ஒரு தைரிய குணம், தன்மான குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம், யாருக்கிட்டையும் அனாவசியம் பேசிக்க மாட்டாங்க. இவங்க உண்டு வேலை ஒன்றும் போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே கடன் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க. இனிமே நல்ல ஒரு அனுகூலம் வரும். திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவனை சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், இடமாற்றம் சார்ந்த விஷயம், சுபகாரியம், சுபசெலவு, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாத்துலயும் பட்டைய கிளப்புவாங்க. மெயினா வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். கணவன் மணிக்குள்ள சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வருது இந்த பிப்ரவரி மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா பூரணத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பூரணத்துல பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் போறதுனால ஒரு இடமாற்றம் வரலாம். ஏன்னா நீங்க ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து போட கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்துல நடக்கும். ஏன்னா அந்த பரிவர்த்தனை யோகத்தினால தொழில, உத்தியோகத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு வரக்கூடிய அமைப்பு வரலாம். நல்ல ஒரு மாற்றங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய நேரம் வருது. மெயினா இப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அது பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திரணத்துல பிறந்தவங்க சூப்பரான நேரம். பிப்ரவரி மாசம் கரெக்டா 13ஆம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றி கிடைக்கும். எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம், அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலங்கள், நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வருது. தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே நினைக்கக்கூடிய நேரம் சூப்பரா அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுடைய பிப்ரவரி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.